Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு மேன்மையான செய்தி கொடுக்கப்படுகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நமக்கு தேவ செய்தியாக அருளி செய்யும் போது, மகிமைக்கு ஒப்பான சீயோன் குமாரத்தி என்கிறதான ஒரு நல்ல மேன்மை மிக்க திவ்யமான ஒரு உபதேசம் செய்தி நமக்கு அருளி செய்யப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நாம் யோசனை செய்து பார்க்கும்போது, ஆண்டவர் யோசனையிலே பெரியவர். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானது. ஒரு பொருளை உருவாக்குகிறார் என்று சொன்னால், ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அதிலே பல கருத்துக்கள் உண்டு, பல ஆசீர்வாதங்கள் உண்டு, பல மகிமை உண்டு. ஆகவே இவைகள் எல்லாம் அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் அவரை பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறது, அவரையே பிரதிபலிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமாக சீயோன் குமாரத்தி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவது சீயோன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அது ஒரு நல்ல ஒரு பிரகாசம் மிக்க ஒரு காரியம். சீயோன் என்று சொன்னால் ஒளி, வெளிச்சம் என்பதாக சொல்லப்படுகிறது. சீயோன் குமாரத்தி, சீயோன் என்று சொன்னாலே அது வெளிச்சத்தினுடைய காரியமாய் இருக்கிறபடியினாலே, அந்த வெளிச்சம் தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற வெளிச்சமாய் இருக்கிறது. அது அந்த வெளிச்சத்தை இவ்விதமாக யாருமே மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான வெளிச்சம் தான் சீயோனில் இருந்து வெளிச்சம் புறப்பட்டு வருகிறதான ஒரு காரியம். அவ்விதமாக ஆண்டவர் சீயோன் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சீயோன் மலை என்று சொல்லி எருசலேமிலே இருக்கிறது. ஆகவே இவ்விதமாக அந்த எருசலேமை சுற்றிலும் பட்டணங்கள் உண்டு. அதிலே 4 குன்றுகளில் ஒன்று இவ்விதமாக தேவாலயம் கட்டப்பட்டது. அங்கே 4 குன்றுகளிலே ஒரு இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல என்னன்னா, ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். ஆகவே அது முழுக்க முழுக்க சீயோனின் இடம் என்று சொல்லப்படுகிறது, சீயோன் குமாரத்தியின் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் ஆழ்தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த சீயோன் குமாரத்தியோ ஒரு பெண் தத்துவம் உள்ளதான ஒரு ரூபம் கொண்டதான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகவே தேவன் ஆழ்தத்துவம் என்று சொல்லும் போது, அவரும் படைப்பிலே ஆதாமை உண்டாக்குகிறார். அந்த ஆதாமை உண்டாக்கும் போது, அந்த ஆதாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் ஆதாமுக்குள்ளாக ஒரு நினைவு வந்தது. என்னென்றா, எல்லாமே ஜோடு ஜோடா இருக்கிறது என்று பார்க்கிறார். அந்த ஜோடு ஜோடா இருக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே பறவைகளை பார்க்கிறான், மற்றமாக விலங்குகளை பார்க்கிறான். அவைகளுக்கெல்லாம் பேரெல்லாம் வைக்கிறான். அப்ப பேரெல்லாம் வைக்கும் போது அவனுக்குள்ளாக ஒரு ஏக்கம். நானும் தன்னந்தனியாய் இருக்கிறேன், ஆனால் நான் பார்க்கப்படுகிறதான சகல ஆண்டவருடைய சிருஷ்டிப்பும் ஜோடு ஜோடா இருக்கிறது என்ன? ஆகவே அவனுக்கு व्यसனம் உண்டாயிருச்சு. எல்லாம் ஜோடு ஜோடா இருக்கு, எல்லாம் ஒன்றுக்கொன்று அவைகள் எல்லாம் என்னன்னா இது சார்ந்து வாழ்கிறதா இருக்கிறது. ஆச்சுங்களா? பேசலாம், எல்லாமே அவங்களுக்குள்ளாக ஒரு உறவு, அவங்களுக்குள்ளாக ஒரு காரியம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆதாமுக்கோ தன்னந்தனியனாய் சுற்றி திரிகிறவனாய் காணப்பட்டான். எங்கே? ஏதேன் தோட்டத்திலே. அப்பொழுது இவனுக்குள்ளாக ஒரு நினைவு, என்னன்னா, நான் மாத்திரம் தன்னந்தனியனாய் இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஜோடி இல்லையே என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுடைய நினைவின் பிரகாரமாக ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி
இதோ அவனை அயர்ந்த நித்திரையிலே உண்டாக்கி அவன் இடத்துல இருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து ஸ்திரியானவளை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆகவே ஸ்திரியானவளை உருவாக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், இவளே உன் மாம்சத்தின் மாம்சமும் உன் எலும்பின் எலும்புமாயிருப்பாள் என்று சொல்லி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டவள் என்ன செய்யறாள் கேட்டீங்கன்னாக்கா, அங்கே ஏதேன் தோட்டம் முழுவதுமாக அங்கே ஏதேன் தோட்டத்திற்கு ஒரு குமார்த்தியாக அவள் சுற்றி திரிகிறவளாய் காணப்பட்டாள். அப்படி சுற்றி திரிகிறவளாய் காணப்பட்ட உடனே அங்கே சில வஞ்சகம், சில காரியங்கள் சாத்தானாலே சூழ்ச்சியினாலே ஏற்படுகிறது. அந்த வஞ்சனையிலே இவள் விழுந்து போகிறவளாய் காணப்படுகிறாள். ஆகவே முழுக்க முழுக்க ஆண்டவர் இவர்களை படைக்கும் போது ஆதாம் ஏவாள் இவர்களை எல்லாம் ஆண்டவர் உருவாக்கும் போது முழுக்க முழுக்க தெய்வீக சாயலிலே உருவாக்குகிறார். தெய்வீக சாயல் என்று சொல்லும் பொழுது அது முழுக்க முழுக்க வெளிச்சம்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உன்னதமான தேவ செய்தி பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் போது இந்த சீயோன் குமாரத்தி வெளிச்சம், அவளுக்குள்ளாக இருக்கிறதான வெளிச்சம், எண்ணில் அடங்காத வெளிச்சம். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததாம், தேவனிடத்திலிருந்து வந்தது. ஏனென்றால் தேவனும் அவர் வெளிச்சம் உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயரில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. ஆண்டவர் தேவ தூதர்களை படைக்கும் போது காற்றுகளாக படைக்கிறார். ஆனால் அவருடைய ஊழியக்காரர்களையோ அக்னி ஜுவாலையாக படைக்கிறார், உருவாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். தேவ தூதரை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரன் அக்னி ஜுவாலையாக இருக்க வேண்டும், அவன் வெளிச்சமாக இருக்க வேண்டும், அவனுக்குள்ளாக இருக்கிறதான பிரகாசம் எண்ணில் அடங்காத பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவருடைய படைப்பிலே முதலாவது மேன்மை மிக்க ஒரு சிருஷ்டிப்பு ஆணும் பெண்ணுமாக இவர்கள் இவ்விதமாக தோட்டத்திலே வெளிச்சத்தின் மக்களாய் இவர்கள் நடமாடினார்கள். வெளிச்சம், எங்க பார்த்தாலும் வெளிச்சம், இரவும் வெளிச்சம், பகலும் வெளிச்சம். இவர்கள் நடந்து போகலாம். இப்ப கையில ஒரு டார்ச் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும் தானே? அதே போல இருளிலும் இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இப்போ நம்முடைய கண்கள் எல்லாம் என்னன்னாக்கா இருளிலே பார்த்தா தெரியாது, வெளிச்சம் தெரியாது. ஆனால் முன்னே பாவம் செய்யறதற்கு முன்னே நம்ம மனிதனுடைய கண்கள் எல்லாம் எப்படி தெரியுங்களா? வெளிச்சத்தின் கண்களாய் இருந்தது. ஆச்சரியம் அல்லவா? அற்புதம் அல்லவா? ஏனென்றால் தேவன் இருளை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அதே போல மனிதனுக்கும் இருளை வெல்லக்கூடிய வல்லமையை தேவன் தம்முடைய சாயலிலே மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த உடனே அந்த வெளிச்சம் எடுபட்டு போனது. அந்த வெளிச்சம் எடுபட்டு போன உடனே அவன் எதற்கு அடிமையானவனாய் மாறினான்? இருளுக்கு அடிமையானவனாய் மாறி போனான். பாத்தீங்களா? எதுக்கு அடிமை? இருளுக்கு அடிமையாய் மாறி போனான். அந்தோ கேடு, பரிதாபம். இந்த வெளிச்சத்தை மறுபடியுமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பிலே ஆங்காங்கே சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிறதான வேளையிலே தானே இவ்விதமாக எருசலேமை சுற்றி மலைகள் இருக்கிறது. எருசலேமிலே பட்டணங்கள் உண்டு, எருசலேமே குன்றுகள் உண்டு. அங்கே தேவாலயம் கட்டப்படுகிறது. அந்த தேவாலயம் கட்டப்படுகிறதான அந்த இடத்துல இருந்து வெளிச்சம் புறப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வெளிச்சம் மாத்திரமல்ல, என்னவா? வேதமும் புறப்படுகிறதாம். அருமையான வேதம் புறப்படுகிறதாம். ஆகவே சீயோனில் இருந்து வேதம் இதோ வெளிப்படுகிறது என்று சொல்லி மீகா 4:2 வாசித்து பாருங்கள். மீகா 4:2. சீயோனில் இருந்து வேதம் வெளிப்படுகிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ஆகவே சீயோன் என்கிறதான நாமத்திற்கு இந்த பூமியில அதற்கு நிகரான நாமம் எதுவுமே கிடையாது.
எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தமது பிரகாசத்திலிருந்து இந்த நாமம் உதயமானபடியினாலே, தம்முடைய அக்னிமயமான ரூபத்திலிருந்து இந்த நாமம் வெளிப்படுத்தப்படினாலே, இந்த நாமத்திற்கு மிகையான நாமம் எதுவுமே கிடையாது. ஆகவேதான் சீயோனில் இருந்து வேதமும், எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமாம், சீயோனில் இருந்து வேதமாம். அப்போ வசனம் எருசலேமில் இருந்து வருகிறது, சீயோனில் இருந்து கர்த்தருடைய வேதம் புறப்படுகிறது. வேதம் அவருடைய கட்டளை தான் வேதம். கட்டளையே வேதம், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு என்று சொல்லி நாம் இவ்விதமாக தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே ஒரு வார்த்தையை, வசனத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ஆகவேதான் இந்த சீயோன் யாரை குறிக்கிறது? இந்த சீயோன், இப்படிப்பட்ட வெளிச்சமிக்க சீயோன் யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, சீயோன் குமாரத்தி என்றால் யார் அப்படின்னு பார்த்தாக்கா, இதுல சங்கீத புஸ்தகம் 128 4-5 வசனங்களை வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 128 4-5 வசனங்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் அதிபதிகளை குறிக்கிறது. ஆகவே அங்கே ஒரு சபையானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த சபைக்கு தான் தேவ சபை என்றும், அந்த சபையை ஆண்டவர் பிரகடனம் பண்ணும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, சீயோன் குமாரத்தியே என்று தம்முடைய தேவ சபையை இவ்விதமாக அழகாய் அவர் வர்ணித்து கூப்பிடுகிறார். எவ்வளவு மேலான ஒரு காரியம்! ஆகவேதான் தாவீது பல கோட்டைகளை பிடிக்கிறான். அந்த பிடித்து இவ்விதமாக அதிலே இது சீயோன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்குள் இருந்து பெயர் வைக்கும்படியாக செய்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:7 வாசியுங்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சீயோன் என்பது இப்போ தாவீது பிடித்தபடியினாலே அது தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவர் யாரை பிடிக்கிறார்? இப்போ இழந்து போன குமாரத்தியை பிடிக்கிறார். அதாவது இழந்து போன ரூபம், அவராலே விட்டு பிரிந்து போனதான சாபத்தினாலே, சாபக்கேடான இருளின் காரியங்களிலே அகப்பட்டு கிடந்ததான குமார்த்திய தாவீது எப்படி சீயோன் பட்டணத்தை பிடித்தது போல ஆண்டவர் தமது குமார்த்திகளை பிடிக்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அது வேறு விதமான வசமா இருந்தது. என்னன்னா சீயோன் நகரம் அந்நியர்களுடைய வசமாய் இருந்தது, அந்நியர்களுடைய கையிலே இருந்தது. இப்போ கோச்சுக்காதீங்க சொல்றேன்னு, பெண்கள் எல்லாம் சாத்தானுடைய பிடியில இருந்தாங்க. எப்படி? சாத்தானுடைய பிடியில இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் அதை பார்த்தாரு, இவங்களை நான் திரும்பியும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறையிருப்பில் இருந்து அவர்களை மீண்டு வரத்தக்கதாக உன்னதமான ராஜா, மகிமைக்குரிய ராஜா அவர் என்ன செய்யறாராம்? கடந்து வந்து அவர் பிடிக்க வராரு. பிடிக்க வரும்போது அருமையான ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. இதோ புதிய ஏற்பாட்டிலே அவர் இயேசு கிறிஸ்துவாய் அவர் கடந்து வரும்போது, மணவாளனாய் அவர் கடந்து வரும்போது, அவருக்கு நியமிக்கப்பட்டதான சீயோன் குமார்த்தி அந்த கம்பீரித்து பாடலை பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை அருமையான ஒரு காரியம்! சீயோன் குமாரத்தி கம்பீரித்து பாடுவாள். ராஜா உன்னிடத்திலே வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்வாளாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹா, எவ்வளவு அருமையான காரியம்! இப்போ ஆண்டவர் பிடிக்க வருகிறார். சீயோன் குமாரத்தி மரணத்திலே இருக்கிறாள். சீயோன் குமாரத்தி வெளிச்சமும் இல்லாமல் இருக்கிறாள். சீயோன் குமாரத்தி அடிமைத்தனத்திலே இருக்கிறாள். அவளை நான் பிடிக்க வேண்டும், மறுபடியுமாக என்னோடு கூட சேர்க்க வேண்டும், சீயோனுக்கு ஒப்பான வெளிச்சத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதோ கழுதையின் மேலே ராஜாவாக அவர் வருகிறார். சீயோன் குமாரத்திக்கு இந்த நல்ல விசேஷமான காரியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
ஆகவே இந்த செய்தியை கேட்ட உடனே இஸ்ரேலிலே பெரிய எழுப்புதல், பயங்கரமான வெளிச்சம். சீயோன் குமாரத்தி அகப்பட்டு கிடந்தாலே இவருடைய வார்த்தை சொல்ல சொல்ல சொல்ல, இவருடைய மகிமையின் பிரஸ்தாபம் அங்கே செல்ல செல்ல, இவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அங்கே காண செய்ய செய்ய, இப்போ சீயோன் முழுவதுமாக மறுரூபம் கொண்டு வெளிச்சமாக்கி தேவனோடு கூட இணைகிறதான காரியம் சொல்லப்படுகிறது. ஆனால் சீயோன் குமாரத்தி எப்படி இருந்தால் தெரியுமா? அகந்தை உள்ளவளாய் இருந்தால் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னைக்கு ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாலோ அவளுக்குள்ளாக அந்த நேரத்திலே அகந்தை உள்ளுக்கு இறங்கி விட்டதாம். அகந்தை, பயங்கரமான அகந்தை. ஆகவே அந்த அகந்தை என்பது ஆகாதது, பாத்தீங்களா, அது பயங்கரமானது என்று சொல்லப்படுது. அது அழுக்காகவே மாறிவிட்டது. சீயோன் குமாரத்தி அழுக்காக மாறி போனால் வேதத்திலே வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த படைகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடும்போது, பாத்தீங்களா, அழுக்கை கழுவி என்று சொல்லும் போது அவள் அழுக்காக மாறினாள். எந்தெந்த அளவுக்கு அவள் இதோ பிரகாசமுடையவளாய் இருந்தாலோ அதற்கு நேர் விரோதமாக சாத்தான் சீர்குலைத்து, சீயோன் குமாரத்தியை சீர்குலைத்து, அந்தோ கேடு பெண்ணி அவள் எடுத்திருக்கிற வெளிச்சத்தை எடுபட்டு போகும்படியாக செய்து விட்டான் சாத்தான். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாத்தீங்களா? ஆகவே இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. புலம்பல் 1:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? சீயோன் குமாரத்தி அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. அழகான ரூபம், அருமையான ரூபம், அவளுடைய கண்கள், அவளுடைய கன்னங்கள், அவளுடைய விசித்திரமான இதோ சிரசு, அவளுடைய புஜ பலம் எல்லாமே அருமையானதாய் இருந்தது. சீயோன் குமாரத்தை பார்த்தால் ஆச்சரியம் 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 தான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபம் இப்பொழுது அடிமைத்தனத்தின் ரூபமாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன என்றால் அகந்தை. அகந்தைக்கு முன்னதாக வந்தது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை வந்து அவளுக்குள்ளாக அகந்தை வந்து அவளுடைய அழகெல்லாம் எடுபட்டு போய்விட்டதாம். பாத்தீங்களா? ஆகவே அவளுடைய அழகெல்லாம் என்னன்னா நிர்மூலமாக்கப்பட்டது சாத்தானாலே. ஆனால் சாத்தான் தன்னுடைய நயவஞ்சகத்தின் வார்த்தையினாலே விளைவைத்து புசிக்க கூடாது, புசிக்க வேண்டாம், புசிக்க கூடாது, புசிக்க வேண்டாம் என்று சொன்னதான பழத்தை புசித்ததினாலே அவளுடைய அழகெல்லாம் எடுபட்டு போய்விட்டது. அவளுடைய உச்சம் தலையிலே உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிறதான அழகான ஒரு மேன்மை நிறைந்த ஒரு ரூபம் எடுபட்டு இப்பொழுது மரணத்தின் சாயலை மாட்டிக்கொண்டாள். உடல் முழுவதுமாக கண்ணேன் கரேன் என்று சொல்லி கருப்பாய் போனது. எவ்வளவு அந்த கேடு, எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனை பாருங்கள். ஆகவே சீயோன் குமாரத்தி அலங்காரத்தை இவ்விதமாக நிர்மூலமாக்கினான் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. புலம்பல் 2:8 வாசித்து பாருங்கள். சீயோன் குமாரத்தினுடைய அலங்காரம் நிர்மூலமாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார், அழிக்கப்படாதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை. அரணைப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார், அவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது. பாத்தீங்களா? பலனற்று கிடக்கிறது. காரணம் என்ன? அவள் பாவம் செய்தாள். பாத்தீங்களா? தேவனுடைய கட்டளையை மீறினாள். மீறின உடனே முழுக்க 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 ஸ்திரீயானவர்களுடைய ரூபம் அந்தோ கேடாய் போய்விட்டது. பயங்கரமான காரியமாய் போய்விட்டது. பலவீனமான பாத்திரங்கள், சீர்கேடான பாத்திரங்கள், இருளின் பாத்திரங்கள், சொல்படி கேளாத பாத்திரங்கள், அகந்தியான பாத்திரங்கள், துணிச்சலாய் பேசுகிறதான பாத்திரங்கள், வாயாடுகிறதான தன்மை, எச்சரித்து பேசுகிறதான தன்மை, இவைகள் எல்லாம் சீயோன் குமாரத்திக்குள்ளாக இறங்கி வந்தது என்று சொன்னால் முழுக்க 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 ஆண்டவர் படைத்த படைப்பு வீணாய் போய்விட்டது. அந்தோ கேடாய் போய்விட்டது. இப்பொழுது அழகான ரூபம் அவலட்சணமாய் மாறி போய்விட்டது. ஆகவேதான்
சீயோன் குமாரத்தினுடைய பாவங்கள் பயங்கரமாய் போய்விட்டது, இருள் நிறைந்ததாய் போய்விட்டது என்று சொல்லி மீகா 1:13 வாசிக்கிறோம். மீகா 1:13. லாகேஷில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு. நீயே சீயோன் குமார்த்தியின் பாவத்துக்கு காரணி. உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதங்கள் காணப்பட்டது. சீயோன் குமாரத்தினுடைய பாவத்திற்கு காரணி. பாத்தீங்களா? வருகிற சந்ததி முழுவதுமாக சீயோன் குமாரத்தி அவள் பாவம் செய்தபடியினாலே, அவள் விழுந்து போனபடியினாலே, அதாவது ஏவாள் அவள் விழுந்து போனபடியினாலே தேவனுடைய ரூபம் மட்டுப்பட்டு அவளுக்குள் வருகிறதான கர்ப்பங்கள், அவளுக்குள் பிறப்பிக்கப்படுகிறதான ரூபம் கொண்டதான ஸ்திரியானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறி போனார்கள். எல்லா குழந்தைகளும் இருளின் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் மனித சஞ்சாரம் முழுவதுமாக இருள் நிறைந்த பிள்ளைகளாய் மாறி போனார்கள். சீயோனினுடைய அழகு, வெளிச்சம் எடுபட்டு போனது. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேவனும் அங்காளிக்கிறதான சமயத்திலே இவ்விதமாக பயங்கரமான ஒரு வேதனை, பயங்கரமான ஒரு வேதனை. இந்த அவலட்சணத்தை மீண்டுமாக அழகுபடுத்த நான் வருவேன், என் வார்த்தையை கேள் என்று ஆண்டவர் இறங்கி வந்தார். எருசலேமிலே, அதே சீயோனிலே இறங்கி வந்தார். வெளிச்சம் இல்லாத குமார்த்திகளுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய், பாருங்க, நல்ல எண்ணமே இல்லாத கெட்ட எண்ணம் கொண்டதான ஸ்திரீயானவர்களுக்கு நல்ல தேவ பக்தியினுடைய எண்ணம் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாராம்? வேதத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த வேதத்தை ஸ்தாபிக்கிற இடம் தான் சீயோன். அந்த சீயோன் என்று சொல்லும் பொழுது அதுதான் நேசகுமாரத்தினுடைய இதயம். அந்த இதயத்திலே தேவன் வேதத்தை ஸ்தாபிக்கிறார். வேதத்தை ஸ்தாபித்த உடனே பிரகாசம் வந்தது, எல்லாம் இருளும் போனது. பாருங்க, சூரியன் வந்த உடனே இருள் என்னாகும்? போயிடும். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சம் உள்ளவராய் கடந்து வந்தார். சீயோன் குமாரத்தின் பக்கமாய் நின்றார். இப்பொழுது அழகெல்லாம் இழந்து கிடந்ததான, ஒண்ணுமே இல்லாம அலங்காரம் இல்லாத இருந்ததான அப்படியே சீயோன் குமாரத்தியை அழகுபடுத்துகிறார் மலமானனாகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய காரியம்! ஆகவே சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின அழகை ஆளுகையையும் நீ பெற்றுக்கொள். யாருனாலே? ஆண்டவர்னாலே. எத்தனை அருமையான வசனம் தெரியுமா? வாசித்து பாருங்க. மீகா 4:8. மந்தையின் துருக்கமே, சீயோன் குமார்த்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமார்த்திகளிடத்தில் வரும். ஆஹா, ராஜரீகம் எருசலேமின் குமார்த்தியின் இடத்திலே வரும். இப்பொழுது நீ அழகுபடுவாய். ஆனால் உன்னுடைய இதயம் அம்புகளினாலே குத்தப்பட்டிருக்கிறது. எந்த அம்பு? சாத்தான் தன்னுடைய வார்த்தையை அம்பாக்கி அத அவனுடைய விழாவிலே பாய்ச்சினான். எது? சாத்தான் என்ன செஞ்சான்? அம்பாக மாற்றி, தன்னுடைய வார்த்தைகளை அம்பாக மாற்றி சீயோன் குமார்த்தி சாக வைக்கும்படியாய் விழாவிலே சொருகினான். அப்பொழுது ஆன்மா செத்து போனது. சீயோன் குமார்த்தினுடைய ஆன்மா செத்து போனது. அதனாலே அவளுடைய அழகும் எடுபட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் இதே மீகா 4:10 வாசித்து பாருங்கள். சீயோன் குமார்த்தியே, இதோ அம்பாக, இதோ அம்புகள் உன்னுடைய சரீரத்திலே தைத்தபடியினாலே, உன்னுடைய ஈரலிலே குத்தினபடியினாலே, உன்னுடைய விழாவிலே குத்தினபடியினாலே இனி வேதனைப்படுகிறது என்ன? வேதனைப்படுகிறது என்ன? வாசித்து பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ விடுவிக்கப்படுவாய். அப்ப இந்த சீயோன் குமாரத்தி சிறைப்பட்டு போயிருக்கிறாள், அகப்பட்டு போயிருக்கிறாள், பாபிலோனிலே வேதனைப்பட்டு போயிருக்கிறாள். கட்டாயம் அவளை நான் விடுவிப்பேன். கட்டாயம் அவளுக்கு நான் விடுதலை கொடுப்பேன். கட்டாயம் அவளுக்கு நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். கட்டாயம் அவளுக்கு அப்படியே பரிசுத்த அலங்காரத்தை கொடுப்பேன். கண்களிலே ஒரு வெளிச்சம் வரும், சிந்தையிலே ஒரு அழகான ஒரு செயல்பாடு வரும், உள்ளத்திலே நறுமணம் புறப்பட்டு வரும். அழகான ஒரு வெளிச்சம், வெள்ளை வெளியேறு என்கிறதான பளிச்சின் என்ற ஒரு வெளிச்சம், அப்படியே அழகான ஒரு ரூபம் வரும். அந்த ரூபத்தை நான் தருவேன், மணவாளனாய் நான் வந்து தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை செய்து கொண்டு வருகிறார்.
அல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போ இந்த ரூபம் அவர்களுக்குள்ளாக கடந்து வரும். இழந்த ரூபம், இழந்த அழகு அதெல்லாம் வரும். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆகவேதான் சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே. நீ அடிமைத்தனத்திலே மாற்றி இருக்கிறாயோ? சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய அழகெல்லாம் இழந்து தவிக்கிறாயோ? சீயோன் குமாரத்தியே, உன் நடையெல்லாம் இதோ ஒரு அடிமைத்தனத்தின் நடையாக மாறி போனதோ? உனக்கு ராஜரீக நடையை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நீ பயப்படாதே. சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே. இந்த வசனத்தை நீ கேட்கும் போது, தேவனுடைய வேதத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, உன்னதமான தேவனுக்கு நீ கீழ்ப்படியும் போது, எனக்கு அருமையான சீயோன் குமாரத்தியே, நீ என்னோடு கூட வருவாய், என்னுடைய மஞ்சத்திலே இருப்பாய், என் பக்கத்திலே நான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூவி அழைத்து தம்முடைய உபதேசங்களை கொடுத்து, தம்முடைய சட்ட திட்டங்களை கொடுத்து ஆண்டவர் இந்த சீயோன் குமாரத்தியை உருவாக்குகிறாராம். வாசித்து பாருங்கள். யோவான் 12:14. யோவான் 12:14. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்க பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சீயோன் குமாரத்திற்கு ஏற்ற அந்த ரூபத்தையும் அந்த சாயலையும் பெற வேண்டும் என்றால் எங்கே வரணும்? சீயோனுக்கு வரணும். சீயோனிலே என்ன இருக்கு? வேதம், அவருடைய கட்டளைகள். அதை கீழ்ப்படியும் போது, அதோடு மாத்திரமல்ல, மணவாளன் எப்படி அப்படியே அலங்கரிக்கிறார், அப்படியே அலங்கரித்து ஆசீர்வதித்து. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நகைகளினாலே அலங்கரிக்கப்படுகிறதான காரியம், அந்த காரியத்தை சீயோன் குமாரத்திக்கு தருவார். எப்படிப்பட்ட காரியம்? ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தங்களை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பாத்தீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அதே நேரத்தில் அலங்காரம். இந்த அலங்காரத்தை எல்லாம் கொடுக்கும் போது, அந்த அலங்கரித்த பின்புதான் இந்த உலகம் முடிவுக்கு வரும். அப்பொழுதுதான் தேவன் அவருடைய வருகை கடந்து வந்து அந்த தேவ சபைக்குள் இருக்கிறதான நம்ம கொண்டு போய் சேர்ப்பாராம். இந்த லட்சணங்கள் பெறணும். ஆச்சுங்களா? ஆகவே அகந்தை இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாமை அது இருக்கக்கூடாது. அப்புறம் என்னமா? ஆண்டவருடைய வெளிச்சத்தை ஒருபோது இழக்கக்கூடாது. ஆகவேங்க சீயோன் குமாரத்தின்னு யாருக்கெல்லாம் பேர் வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்லாக்கியங்க, அற்புதமான ஸ்லாக்கியம். இந்த சீயோன் குமாரத்தியினுடைய நாமத்திற்கு ஈடு இணை பைபிள்ல எதுவுமே கிடையாது. ஆச்சுங்களா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாமும் வாங்குவதற்காக நாம் ஸ்திரப்படுவோம், நாமும் கீழ்ப்படிய உள்ளவர்களாய் காணப்படுவோம். எப்பொழுதுமே தேவன் பக்கமாய் இருப்போம். ஆண்டவருடைய வேதத்தை எப்பொழுதுமே கை கொள்ளுவோம். வார்த்தைகளை எப்பொழுதுமே கேட்போம். நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வோம். இப்பொழுது நம்ம மனசெல்லாம் எப்படி மனசாயிருச்சு? நம்முடைய ரூபமெல்லாம் எப்படிப்பட்ட ரூபமும் மாறிச்சு? இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த ரூபம், பிரகாசிக்கிற ரூபம். இப்போ ஆண்டவர் சொல்ல சொல்ல, வார்த்தையை சொல்ல 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 அழகான ரூபம் நம்முடைய கண்களிலே, காதுகளிலே, நம்முடைய செவிகளிலே, நம்முடைய முகத்திலே அப்படியே அழகான ஒரு ரூபம் வெளிச்சம் வந்திருப்போம். அதை பார்த்துதான் என் குமாரத்தியே வா, என் பக்கமாய் வா, என் ரூபவதியே, அழகானவளே, என் பக்கமாய் வா, நான் என் பக்கத்திலே உன்னை நான் வைத்துக் கொள்வேன், நீ எனக்கு அருமையானவள் என்று சொல்லி ஆண்டவர் கூறி அழைப்பார். இந்த ஆசீர்வாதத்துக்குரிய நன்மைகளை நீங்களும் நானும் நம்முடைய உள்ளான ஆன்மாவிலே பெற தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177